ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி வெல்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஒர்க் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குழப்பில் தாங்க ஐஸ் நம்ம ஊரில். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா மாடலில் 4 மூலை, அதாவது 4 சைடு ரூஃபிங் தான் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலோ கம்பெனி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1.25 பைப்பு, 3க்கு 1.5, 2க்கு 2. நம்ம 4 கார்னர் ப்ளஸ் சென்ட்ரு மட்டும் பீம் மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பீம் டைப் தான். ஸோ பீம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த சென்டரில் வைக்கிற அந்த சின்ன குட்டி பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடிக்கு ஒரு பீஸ் தான் வச்சு அடிச்சிருக்கோம் பீமு. ஸோ இதே மாதிரி கால் செட்டிங் பார்த்தீங்கன்னா கீழேருந்து லெக் செட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அவங்க பீம் போட்டிருந்த கம்பி வந்து டாப்பில் விட்டுருந்தாங்க. ஸோ இதுக்காக தான் ரூஃபிங் பண்ணுறதுக்காக விட்டுருந்தாங்க. ஸோ நம்ம அதில் ப்ளைட் செட் பண்ணி எம்எஸ் ப்ளைட் செட் பண்ணி அதுலேருந்து நம்ம லெக் செட் பண்ணி ரூஃப் ஏற்ற போகிறோம். ஸோ நம்ம லெக் ஹைட் பார்த்தீங்கன்னா 8 அடி தான். ஸோ ஃபியூச்சரில் அவங்க ஏதாவது போர்டு அந்த மாதிரி போர்டு வச்சு யூஸ் பண்ணுறதானா க்ளோஸ் பண்ணுறதானா நம்ம கரெக்டாக 8 அடி வைக்கும்போது அது ஒரே போர்டில் க்ளோஸ் ஆயிரும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக 8 அடி தான் நம்ம ஹைட் வச்சுருக்கோம். நாலு மூளைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பைப் ஓட்டிட்டு அந்த கார்னரில் வர கட்டிங் தான் இது. ஸோ இந்த கட்டிங் நம்ம கட் பண்ணால் தான் அந்த பைப்பு கேப் இல்லாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதோட கட்டிங் தான் நம்ம இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கட்டிங் பேர் தான் கார்னர் டேப்பர் கட்டிங். நம்ம பார்த்திங்கன்னா 4 மூலைக்கு கார்னர் பைப் ஏற்றிட்டு டாப் பைப் ஏற்றிட்டு, ஸோ அதே மாதிரி அதுக்கு இடையில க்ரோஸ் எல்லாம் பைப் ஏற்றிட்டோம். ஸோ அந்த க்ரோஸ் பைப்பு டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம 5 அடிக்கு ஒரு பைப் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் ஷீட்டுக்கெல்லாம் நார்மலாக நம்ம கொடுக்குறது. ஓடுக்காம்போது நம்ம 1 மீட்ரு 3.25 அடிக்கு ஒரு பைப் கொடுப்போம். ஸோ ஷீட்டானதுனால நம்ம 5 அடிக்கு ஒரு பைப் கொடுத்துருப்போம். அதே மாதிரி நம்ம ஷீட் அடிக்க பர்லிங் பார்த்திங்கன்னா 3 அடி, 3.25 அடி, 1 மீட்ரு கணக்கு தான். ஸோ நம்ம 3 அடிக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம லெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக 10 அடி கேப்பில் தான் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம டோட்டல் ஃப்ரேம் ஸ்ட்ரெச்சர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 3க்கு 1.5 பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டாப் பர்லிங்க்கு மட்டும்தான் 1.25 பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம JSW கலர் 1+ ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 3.5 வருது. நம்ம கார்னர் ஷீட் கட் பண்ணி போடும் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் அதிகம் வரும். ஸோ வேஸ்டேஜ் அதிகம் வராமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பிட்டாக, அதாவது கார்னரில் சின்ன சின்ன பீஸ் வரும்போது அதுக்கெல்லாம் பிட்டாக தான் ஏற்றிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம கேரளா ஸ்டைலில் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஃப்ரெண்டு 2 சைடும் நம்ம அந்த தூமானம் டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இது மேக்ஸிமம் கேரளாவில் தான் இந்த மாதிரி டிசைன் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரெண்டில் இதுதான் அந்த கேரளா மாடல் தூமானம் டிசைனிங் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபைபரோட தூமானம் வச்சு ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்டு பாத்தியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம ஃபைபர் தூமானம் வச்சு ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். ஸோ அது பாத்தியில் வச்சு ஸ்க்ரூ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும்னா சீக்கிரம் வெயிலெல்லாம் டெம்பர் ஆகும்போது கலண்டு விடுதுன்னு நம்ம பாத்திக்கலாமில் நம்ம கொஞ்சம் நீளமான, அதாவது 1.25 இன்ச்சு செல்ஃப் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். நமக்கு வீடோட ஒன் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அப்ஸ்டார் இருக்குது. ஸோ அப்ஸ்டார் நினையாமல் நம்ம ரூஃபிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த கார்னரில் வந்ததுலேருந்து ஃப்ளாட்டாக கொஞ்சம் லென்த்தாக விட்டு ஒரு 10 அடிக்கு லென்த்து விட்டு நம்ம ஷீட் ரூஃபிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே க்ரோஸ் எல்லாம் கொடுத்து பக்காவாக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். எல்லா லெக்குக்கும் க்ரோஸ் கொடுக்குற மாதிரி பக்காவாக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம இதுதான் நம்ம கேரளா மாடல் ரூஃபிங் ஒர்க்கு. ஸோ இதே மாதிரி நிறைய ஒர்க் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ ஒர்க் பிஸினால நமக்கு அதிகமாக வீடியோ போட முடியதில்லை. ஸோ இனி கண்டினியூவாக வீடியோ போடுறோம். ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீட்டு ஒர்க் வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.